உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்குறோம். இப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் 2025 என்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கையில், இந்த ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ப்ளஸ் சனி பகவான், குரு பகவான், இவங்களோட மாற்றத்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகுவும் அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருந்தாங்க. பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டீங்க மகர ராசி அன்பர்கள். எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எதையுமே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி செய்ய முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. நினச்ச மாதிரி எதையும் செய்ய முடியலை. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, உங்களுடைய பேச்சு ரொம்ப அதிகம், உங்களை லிமிட்டை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்க. எப்படி? உங்களோட லிமிட்டை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது அதிகப்படியான பேச்சால் குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்படி, சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நடந்துருச்சு. அது ஒரு பக்கம் ராகுவால் நடந்தது. அடுத்து கேது பகவான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிங்கம், அவமானம் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத மன சங்கடம் சார்ந்த விஷயங்களை ஏகப்பட்ட விஷயத்தை உருவாக்கிட்டார். அசிங்கம், அவமானம், மனசங்கடம், ஆமாம், எதுலேயும் ஒரு குழப்பமான ஒரு நிலை, குழப்பிக்கிறது, உங்களையே நீங்கள் குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்து போச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. சனி பகவான் ஒரு பக்கம் 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சிகள்லாம் தடையை கொடுத்துக்கிறதுங்கிற ஒரு கட்டமும் இருந்துச்சு. ஏகப்பட்ட தடை தாமதங்கள். அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரகதி நிலையை வேறு அடைஞ்சு எடுக்கிற பிரச்சனைகள், எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலையும் தோல்வியை கொடுத்துட்டார். ஏகப்பட்ட தோல்விகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தார் இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்த நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது மட்டும் உங்களை விட்டு விலகிடுச்சு. அந்த பாதிப்பு மட்டும் உங்களுக்கு இல்லைங்க. மற்றபடி மற்ற எல்லா பிரச்சனையும் நீங்கள் சந்திச்சிட்டிங்க. அவ்வளவு சிரமத்தை சந்தித்தவங்க மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வகையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த 2026 என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான் அப்படிங்கிறவர் 8ல் இருந்தவர் 9க்கு மாறுறார். அடுத்து பாருங்க, குரு பகவான் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரை குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ருத்ர ரோண சத்ரு குருவாக இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துல களத்திர குருவாக அமர்றார். உங்கள் ராசிக்கு களத்திர குருவாக அமர்றாரு இந்த வருஷத்தில். அவரோட கேது பகவான் இணைவு பெறார். அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ சனி பகவான் ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஆனால் குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அம்சமாக இருக்குதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக குருவின் பார்வையால் பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. என்னென்ன விதமான நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறார். ப்ளஸ் கேதுவோடு இணைவு பெற்று பார்க்குறாரு.
ஆமாம், ஆன்மீக கிரகம் சொல்லக்கூடிய கேதுவோடு இணைவு பெற்று பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நிறைய நடக்கப் போகுது, நன்மைகள் நிறைய நடக்கப் போகுது, எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிருக்கு. ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக இருக்குது. வேலை தொழில்களில் எதிர்பார்த்ததோட நல்ல வேலை கிடைக்க போகுது. ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதே நேரத்தில் உங்களுடைய சனி பகவானை பார்க்குறார். தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை குருவின் பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வையாக, குரு இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற வேலை தொழில் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நன்மைகளே நடக்க போகுதுங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் செஞ்ச தொழில் வேலை மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட உறவுகள் அனைத்துமே உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில், மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த வருடம். ஸோ இப்படிப்பட்ட வருடங்களோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.